மல்லியா, என்னடி பண்ற அம்மில? ஏத்தே பார்த்த தெரியல உனக்கு. துவையல் அரைச்சிட்டு இருக்கேன். ரசம் தான் கலக்கணே பார்த்துக்க. காய் ஒன்றும் இல்லை வீட்டில். என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலை. சரி போ, பருப்பு 5-6 வறுத்து துவையல் அரைச்சிட்டா சரியா போச்சுன்னு அரைச்சிட்டேன். நீ கொஞ்சம் கொண்டு போய் சாப்பிட்டுக்கிறியா? அரைச்சிட்டு எனக்கு கொஞ்சம் தாரியா? தாரத்த உனக்கு தராம? அது சரி, அம்மி எப்போ தூக்கியாந்த? என் அக்கா விட்ட அம்மி மாதிரி இருக்கு. உங்க அக்கா விட்டே தான். இந்த கதையை ஏன் கேட்குற? இந்த அம்மியை தூக்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நீ ஒத்தாலும் நகர்த்திட்டு வந்துட்டியா? ஒத்தாலும் நகர்த்திட்டு வந்தது கூட பெரிய விஷயம் கிடையாது. அருவி குடுக்கல மாட்டேன்ட்டா. எதுக்குடி? அவ அரைக்க போறாள் அதுல. ஆமா, அவ அரைச்சு அவ என்னைக்கு இதுல அரைச்சிருக்கா? உனக்கிட்ட கொடுக்க மாட்டேன்ட்டா. கொழுப்பு தானே இதெல்லாம். நான் அரைச்சிக்கிறேன் உன்கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாளா? ஆமாட்டேங்கிறேன், கொடுப்பேனான்ட்டா. அப்புறம் அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு வாங்குறதுக்குள்ள பெரிய விஷயமா போச்சுட்ட. ஆமா, ஆனா இந்த விஷயத்துல கிருஷ்ணா கூட பரவாயில்ல போல. எங்க வீட்டுக்கார்ட்ட ஒருத்தவ சொன்னாவலாம், கடைய பக்கம் சொல்லியிருக்கும் போல கிருஷ்ணா. அந்த அம்மியை நாங்க என்ன பண்ண போறோம், எங்க அண்ணன் வீட்டுக்கு வேணும்னா தூக்கிக்கிட சொல்லுங்க. அருவி கிடக்குறா, அவளுக்கு என்ன வேலை, நான் சொல்றேன் அவங்கள போய் தூக்கிக்க சொல்லுங்க அண்ணன் கிருஷ்ணா சொல்லியிருக்கும் போல. இவர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி கடையில சொல்லியிருப்பான் போல. சொன்னாங்க நீ வேணும்னா தூக்கிக்க மல்லிகா அப்படின்ட்டு. போய் அப்புறம் மெதுவா நகர்த்திட்டு வந்துட்டேன். நான் பார்த்துக்கிட்டே இருந்தா. ஃபர்ஸ்ட் நாள் போய் கேட்டேன், முடியவே முடியாதுன்ட்டான். தூக்கவே கூடாது, அது எனக்கானது, அது எங்க தான் கிடக்கணும் அப்படின்ட்டா. அப்போ முல்லைக்கா வேற வந்துருச்சு. முல்லைக்காக்கும் எனக்கும் நீ வேணா வச்சுக்காடி அப்படின்னு என்கிட்ட சொல்ல. ஏக்கா நீ தூக்கிட்டு போக்கான்னு. எனக்கு வேண்டாம், நீ தான் அதில் அரைப்பா பண்ணுவ, நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஐயோ என்னடா பண்ற, இது இல்லாம இருக்கும், ஒரு கை உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சே தங்குறேன். அப்படியா? ஆமா ஆமா, எந்த நேரம் பார்த்தாலும் நீ இதிலே தான் அரைச்சிட்டு உட்காந்துருப்ப. அதான் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது இல்லாம ஒன்றும் சரியா வரலையே அப்படின்னு. அப்புறம்தான் தூக்குறதுக்கு போனா அவ விட மாட்டேன்ட்டா. சரி, இவ இப்படி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காளே, இவகிட்ட என்னத்த போராடணும், போனா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் என் கடைத்தரில் சொல்லொட்டி தான் நான் போய் தூக்கிட்டு வந்தேன். பார்த்துக்கிட்டே நின்னா, நீ பார்த்தா பாரடி அம்மா அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு நகர்த்தி கொண்டுகிட்டு வந்துட்டேன். இப்பதான் காலையில கொண்டு வந்தேன். அப்படி போடு, மல்லிகான்னா யாரு? தூக்கிட்டே வந்துட்ட. எப்படி தேவை தூக்கிட்டு வர முடியும்? நகர்த்தி தான் கொண்டுட்டே வந்துட்டேன். பரவாயில்ல, அவ என்னமோ இதுலயே அரைக்கிற மாதிரி பேசுறா. ஒரு நாள் கூட இதுல செஞ்சு நான் பார்த்தது கிடையாது. முல்லைக்கிட்ட கொடுத்தாலும் மூளையில தான் கிடக்கும், வேஸ்ட். அவளும் ஒன்றும் பண்ண மாட்டா. நீயா இருந்தாலும் டெய்லிக்கு எதையாவது நொட்டுன்னு இதில் அரைச்சிட்டு கிடப்ப. அதுக்காக தான் இது வீணா தானே போயிடும், அங்கே கிடந்தாலும் வீணா தான் போகும். அதுக்கு தான் போய் கேட்டதுக்கு அவள் அப்படி பண்ணிட்டா. அரைக்கிறோன்னு இல்லை, எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டா. ஏன்னா வீடு அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சான். அதனால வீட்டில் எந்த பொருளையும் நாங்கள் எடுக்கக்கூடாதான். அதை வேற சொல்கிறாங்கிறே. நான் வேற உட்காந்துட்டு உன்னை வேலை பார்க்க விடாமல் பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் அரமல்லிகா. ஏத்த பசி எடுத்துருச்சா துவையில பார்த்ததும்? அப்படின்னு கூட சொல்லலாம் தான். எம்மா என்னடி மணி எத்தனை தெரியுமா? எத்தனைத்தா? 8 ஆயிடுச்சு. சரி 8:30 மணி ஆனா என்ன? ஆனா என்னவா? அப்பதான் ஸ்கூல்ல போய் வெளியில நின்று பார்த்தா உனக்கு தெரியும் அதோட இது. நாங்கெல்லாம் மலைக்கு கூட போனதில்லம்மா, பள்ளிக்கூடத்து பக்கம் எங்கிட்டு போய் ஒதுங்கி கூட பார்த்தது கிடையாது. இதில் நான் எங்கிட்ட போய் ஸ்கூல்ல பார்க்க. இருடி, இந்த வாரம் 8 ஆயிடுச்சா? இன்னும் 10 நிமிஷத்துல இந்த இரு சாப்பிட்டு லவக்குன்னு கிளம்பிடலாம். நீ சொல்லுவ இப்படி. நானும் சரின்னு முதல்ல இருந்து பார்த்தா அரைச்ச பாடும் இல்லை. அப்பதான கதை தான் பேசிட்டு இருக்க. அரைச்சிட்டே தாண்டி பேசிட்டு இருக்கேன், சும்மா ஒன்றும் உட்காந்து பேசிட்டு இருக்கல. ஏத்த அரைச்சிட்டே தானே பேசுறேன். நான் வேற வந்து உங்க அம்மா வேலையை கெடுத்துட்டு இருக்கேன். ஆயா பாவி, நீ போ, இந்த வந்துட்டா அவங்க அம்மா. அரைச்சிட்டா. எப்பா பாரு, இதே ராமா பண்ணிட்டு இருக்கா. லேட்டா ஆகி போயிடுது. ஒன்னாலதான் யாராவது பேச்சுக்கு வந்தாங்கன்னா பேச்சில் பிடிச்சிடுற. அவங்களே போறேனாலும் விட மாட்டேங்கிறா.
நீயா ஏதாவது ஒன்ன பேசிக்கிட்டு விடு வேணாங்கிற. பேச்ச குறடி. போ வாரேங்கிறல்ல, ரெண்டுத்துக்கு இந்த பேச்சு. உடனே பேச்ச குறை. பாத்தியா பார்த்தா அம்பிட்டு தாண்டி அரைச்சிட்டா. நீ போய் ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போடு. ட்ரெஸ் எல்லாம் போடாம அப்படி திரியிற. ஆமா, ஸ்கூலு ட்ரெஸ். ஸ்கூலு சொல்லு. ஸ்கூலு அப்பதான் ஸ்கூல். ஸ்கூல். கடவுளே, உனக்கெல்லாம் நம்மளால சொல்ல முடியாதும்மா. நல்லா தானடி சொல்றேன் ஸ்கூலு. ஆமா ஆமா, ஸ்கூலு தான். போடி, எங்களுக்கு என்ன தெரியும். பள்ளியோடம்னா சரியா போச்சு. ஆமா ஆமா, உங்களுக்கிட்டலாம் இதை கத்துறதுனால முடியாது. நான் போய் இப்போ ஸ்கூல் ட்ரெஸ் போடுறதுக்குள்ள இப்போ கொண்டுட்டு வரல. பார்த்துக்கிட்டே இரு. எப்போ பாரு ரசம் தான் உனக்கு கிடச்சிச்சின்னு கலக்கி கலக்கி வச்சு தள்ளிடுறேன். ஏன்ட்ட அதை விட வேற சாப்பாடு நல்லதா இருக்காத்த. அது எவ்வளோ நல்லது உடம்புக்கு, செரிமானம் கொடுக்கும். எவ்வளோ இது பேசுறத பார்த்தீங்களா இவ. அவளுக்கு என்னடி வேலை, நீ லவக்கு நரைஞ்சிட்டு போ. மல்லிகா, அம்மி எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமாக்கா, காலையில தான் போய் தூக்கிட்டு வந்து இந்த துவையல் அரைச்சிட்டு இருக்கேன். அது கிருஷ்ணா தான் சொல்லியிருக்கும் போல. கிருஷ்ணா கிட்ட பொண்டாட்டிக்காரி சொல்லியிருக்கா, இது மாதிரி தூக்குறதுக்கு வந்தாக அப்படின்னு. நீ வச்சு என்னடி பண்ண போற, கொடுத்தாலும் அவங்க அரைச்சிக்குவாங்கன்னு கிருஷ்ணா சண்டை போட்டிருக்கும் போல. கடத்தெரு பக்கம் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிடுங்க, போய் அம்மியை தூக்கிக்கிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டுச்சான். கடத்தரில் உங்கள் குழந்தனா கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் ஏன் அதான் சொல்லியாச்சே, அவள் என்ன வேணாலும் ரைட்டுன்ட்டு நான் போனேன். இப்படி முறைச்சிக்கிட்டே நின்னாக்கா. நீ முறைச்சா முரடி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். முறைச்சதை பார்க்கணுமா? முறைச்சிக்கிட்டே நின்னாளா? ஆமாக்காங்கிறேன். அவ்வளோ கொழுப்படி அவளுக்கெல்லாம். நம்ம அவங்க அப்பா வீட்டில இருந்து கொண்டு வந்ததை நம்ம தூக்கிட்டு வர்ற மாதிரி இல்லை பண்றா. அது சரிதான், தூக்கிட்டு வந்த வரைக்கும் இங்கே ரைட்டு தான். என்ன துவையல் அரைக்கிறியா? ஆமாடி, நானும் அதுக்கு தான் உட்காந்துருக்கேன். அரைச்சா லவக்குன்னு வாங்கிட்டு போய் பழைய சோறு கிடக்கு போட்டு தின்னோம்னா அம்புட்டு ருசியாக இருக்கும். எனக்கு கொஞ்சோண்டு தரியா? சரிக்கா, இதில் என்ன இருக்குக்கா? தராம உங்களுக்கு தராம ஏன்டி என் வீட்டு கதையை கேட்குறியா? ஏன் என்னடி ஆச்சு? ஏன் அத்தை நீ கேட்குற? கேட்கலப்பண்ணா, கேளு. சரி சொல்லு. என் மையன் இருக்கானே, வளர்த்து 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் ஆச்சுல்ல. 30 வருஷத்துல வேலைக்கு போய் 5-6 வருஷம் ஆச்சு. 5-6 வருஷம் ஆச்சுல்ல. ஒரு நாளாவது ஒரு கிராமில் கூட எனக்கு எடுத்து கொடுத்ததில்லத்த. ஒரு குண்டுமணி கூட எடுத்து தந்ததில்ல என் மாமன். வாங்கிட்டே என்ன நகையாவில்ல, உன் மயம் எடுத்து தரலன்னு பொறணி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ தான் வகை வகையா செட்டு செட்டாக வச்சிருப்பியேடி. வச்சிருக்கேன்னா நான் வச்சிருக்கேன்னா, என் புருஷன் சம்பாரிச்சது, நான் எங்கள் அப்பா வீட்டில் போட்டது எல்லாம் நான் வச்சிருக்கேன்னா. என் மகன்னு அவன் சம்பாரிச்சதுன்னு ஏதாவது எடுத்து தந்திருக்கானாத்த? நீ வச்சிருக்கன்னு அவன் எடுத்து தராம இருந்திருப்பான். இதுல என்னடி இருக்கு? நீ சொல்றது கரெக்டு தான். வெளியில இருந்து பார்க்கும்போது உனக்கு அப்படிதான் தெரியும். உள்ளுக்குள்ள எனக்கு தானே தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு. நான் அதை நினைக்கலத. எனக்கு ஒண்ணுமே எடுத்து தரலையே அப்படின்னு நான் பெருசா ஒன்றும் நினைக்கல. என்னக்கா ஒன்றும் புரியல. இங்கேருமா ஆயா 5 நிமிஷம் வந்துட்டேன். பெரியம்மா என்னமோ சொல்லுது, கேட்டுட்டு வரேன். என்னடி? நானும் இருந்து பாக்குறேன். பள்ளியோடத்துக்கு லேட் ஆயிடுச்சு. இப்படி கதை பேசிட்டே இருக்கு பெரியம்மா. சத்ததான் நான் சொல்லி முடிச்சேன். என்னமோ பண்ணு ஏமா, நான் அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன். இப்ப வர்ற சத்த நேரத்துல வாரத்த பவி பெரியமாட்ட செய்தி கேட்டுட்டு போ வாரேன். என்ன கோவம் வருதுமா என் சின்னம்மா அவளுக்கு. வாரேன் 5 நிமிஷத்துல பெரியம்மா என்னமோ செய்தி சொல்லுது, கேட்டுட்டு வாரேன் போ. அப்பா, உலகத்துல ஒன்ன மாதிரி கதை கேட்கறதுக்கு கதை பேசுறதுக்கு ஆளே கிடையாதுமா. எப்படிதான் இப்படி ஒன்னால மட்டும் முடியுதோ தெரியல. போடி, உங்க அம்மா வருவா சொல்றல்ல. ஆமா, என்ன சிலுப்புது பாரு பாவி. ஆமாக்காங்கிறேன். என் பெரியத்த அந்த அக்கில் என்ன சொல்லிட்டு இருந்தேன், என் மாவன் எடுத்து கொடுக்கலன்னா. ஆமா, இது வரைக்கும் ஒன்று எடுத்து கொடுத்ததில்லத்த. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? இன்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டானா உனக்கு? ஆமா, எடுத்துட்டு வந்தா நான் ஏன் வந்து உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்புறம் என்னடி, அவன் மாமியாளுக்கும் மாமியாரோட ஆத்தாக்காரிக்கும் என்னத்த அது? எந்த உலகத்துலத்தே இப்படி நடக்குது? எந்த வீட்டுலதான் நடக்குது? என் வீட்டில் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. அவன் மாமியாருக்கும் மாமியாரோட ஆத்தாளுக்கும் இவன் தோடு எடுக்க தந்திருக்கான். அதுவும் தங்கத்தில் தோடு எடுத்து தந்திருக்கான். இன்னைக்கு வயிற்ற எரியுது அப்படியே. ஆட கடவுளே, முத்தமாளுக்கு முத்தழகுக்குமா? ஆமாத்த, கொடுத்து வச்ச மகராசியதே. சும்மாவா? என் மாவன் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கான். அவளோட உண்டு இல்லாமல் ஆக்கி போடும்போது இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். ஏண்டி அறிவு கேட்டவளே,
எங்கே போற? அவளோட பாருத்த என் மவனா கிடைச்சான் வாங்கி திங்கிறதுக்கு. முல்ல அதெல்லாம் போவாதடி. உன் மவனுக்கு தெரிஞ்ச உன்கிட்ட சத்தம் போட மாட்டானா? போடாம இப்போ கூட தான் சண்டை. அவனுக்கு என்ன வேலை? அவன் கிடக்குறான். இவ்வளோ சொல்லாம அவன் எடுத்து தரான். இவ்வளோ சொல்லி தானே அவன் எடுத்து தரான். அப்போ யார்கிட்ட கேட்குறீங்கன்னு இவ்வளோ போய் நான் கேட்க போகிறேன். முல்ல தேவையில்லாமல் சண்டை போடாத, விட்டுரு. அதுகளுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை. அப்புறம் மவனை தான் மவளை கட்டி கொடுத்துருக்குதுங்க. கேட்க தான் செய்வாளுவ. இவனுக்கு இருக்கணும், நம்ம அம்மாளுக்கு ஒன்று எடுத்து கொடுக்கலையே, நம்ம அம்மாவுக்கு ஒன்று எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. இவனும் எடுத்து கொடுக்கல. சரி விடு, நாளை பின்ன உனக்கு எடுக்காமையா போயிடுவான், செய்யாமலா போயிடுவான். இதுக்காக நீ போய் சண்டை போட்டின்னா நாளை பின்ன அது உன் தலையிலே வந்து விடியும். உன்னை தான் ஊரில் ஒரு மாதிரி பேசுவாவ. எடுத்து கொடுத்தா என்ன இவ இப்படி சண்டை போடுறான் அப்படின்ட்டு. வேணாண்டி, போவாதடி. அட நீ வேற அத்தை, அப்படியெல்லாம் விட முடியாது. இன்னைக்கு இதை கேட்பாளுக, நாளைக்கு எனக்கு 4 பவுனில் செயின் எடுத்து கொடுத்தம்பின்னு கேட்பாளுவ. அதெல்லாம் எல்லாம் பண்ணுவாளுவ அவளு ஆத்தாளும் அவளும். அதனால நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு போய் என்ன பண்ணுறேன்னு பாரு. கையோட தோட வாங்கிட்டு வர்றேனா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. வேணாக்கா, எதுக்கு வம்பு? விட்டுருங்க அந்த பேச்சைத்தோட. நாளை பின்ன வேற ஏதாவது நடந்தா பார்த்துக்கிடலாம். ஆமாம், இதுக்கு போய் சண்டை கட்டிட்டு நல்லாவா இருக்கு? நீ வேற மல்லிகா, இதை சும்மா விடக்கூடாது மல்லிகா. உன் கோவம்லாம் புரியுதுடி முல்ல, புரியுது. யாருக்கா இருந்தாலும் என்னடா இப்படி பண்ணுறானேன்னு கோவம் வரும் தான், வராமல்லாம் இருக்காது. என்ன பண்ணுறது, அவன் அப்படி பண்ணிட்டான். இனிமே பேசி என்ன ஆக போகுது சொல்லு. வீடு இந்த பேச்சை இதோட விட்டுட்டு வேற வேலையை பாரு. உங்ககிட்ட வந்து சொன்னேன் பாரு. சொன்னா கூட மாட வந்து என்னன்னு கேட்பியலா? அதை விட்டு விட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிய, போகக்கூடாது போகக்கூடாதுன்ட்டு. எதுக்குடி தேவையில்லாத பிரச்சனைன்னு சொன்னால் நீ எங்கள் மேலே கோவப்படுறியா? மல்லியா, கொஞ்சம் துவையல் கொடுத்தா நான் போய் சோறு திங்கணும். எனக்கும் பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆயிடுச்சுட்ட. நானும் போய் பிள்ளையை கிளப்பி விடணும். ஏக்கா கொஞ்சம் கேட்டியலே, அப்புறம் வந்து நான் வாங்கிக்கிறேன் போ. சரிக்கா.